மாசம் 31 வேலை இல்லை. நாங்க வந்தாலும் உங்களுக்கு பர்மனெண்ட் கூட வானா ஐயா, எங்க வேலை எங்களை கொடுக்க சொல்லையா. நாங்க அதுதான் ஐயா கேட்கறோம், வேற ஒன்றும் கேட்கல ஐயா. 5 மாசம் எங்க வறுமை ரொம்ப பாதிக்கப்பட்டது. வாடகை கட்ட முடியல, குழந்தைங்க நல்ல நாள் ஒரு துணி வாங்கி கொடுக்க முடியல. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்க போனாலும் அடிச்சிட்டு ஒரு பேச்சுவார்த்தை எங்களுக்கு நடக்கல ஐயா. உங்களுக்கு கோரிக்கை மேல கேட்கல ஐயா. யாருமே சாவுறது போனா போலீஸ்கார் பிடிக்கிறாங்க. எங்க எல்லாம் நாங்க போய் சாவுறது? நாங்க தீவிரவாதிங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஐயா. நாங்க ஓட்டு போட்ட ஐயா தேர்ந்தெடுத்த ஐயா, நல்லது பண்ணுவாருன்னு தேர்ந்தெடுத்த ஐயா. எங்களை நிம்மதியா இல்லாம எங்களுக்கு இந்த மாதிரி எட்டி வாங்குற ஒரு பேச்சுவார்த்தை கூட எங்களுக்கு இல்லை ஐயா. எங்களுக்கு வாடகை கட்டல, என் பையனுக்கு ஃபீஸ் கட்டல. நான் இன்னும் ஸ்கூல்ல கேட்டுனே இருக்காங்க, குழந்தை எழுந்து நிக்க வைக்கிறாங்களா? நான் எங்க யார்கிட்ட போய் நாங்க சொல்றது? 6 மாசமா எங்களுக்கு வேலை இல்லையே. 6 நாள் செவிலியர்கள் பண்ணாங்க, அவங்கள மட்டும் அவர் நிரந்தரம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்ப எங்களை ஏன் பண்ண மாட்டேன்றாரு? நாங்க குப்பை தானே வாடுறோம், குப்பை வாடுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? எதான் கேட்கணும், சொத்து கேட்கல. எங்களுக்கு சின்ன சோறு இல்லை, கட்ட புடவை இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, எதுவுமே இல்லை ஐயா. எதுவுமே இல்லை. ஒரு வாடகை கட்டணத்தை கூட வக்கீல சோறு தட்டில சாவையா ஒதுக்க பாரு ஐயா. அவஸ்தப்படுவேன் நான். வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக தூய்மை பணியாளர்கள் தங்கள் கதறலை வெளிப்படுத்தியுள்ளனர். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், விளம்பர திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது பெரிய அளவுல சென்று கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள்ல ஈடுபடும் வகையில அவர்களை பின்னாங்கட்டையாக தூக்கி கொண்டு இந்த வாகனங்கள்ல ஏற்றக்கூடிய நாம் பார்க்க முடிகிறது. அதாவது தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரைக்குமே 2 கோரிக்கைகளை வெளியிட்டு பரிணாமலை இருக்கக்கூடிய சமூக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டத்திலிருந்து அவர்களை கலைப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட காவல்துறையினருக்கும் துப்புரவு பணிகளுக்கும் கடினமான வாக்குவாதங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடினமான வாக்குவாதங்களையும் காவல்துறையினர் தற்பொழுது அவர்களை சுண்ணாங்கத்தையாக இழுத்துக் கொள்ளக்கூடிய அந்த பார்க்க முடிகிறது. காவல்துறையினரை பொறுத்தவரைக்குமே துப்புரவு பணியாளர்களுடன் நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது தோல்வியடைந்திருக்கு. நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த காரணமாக அவர்களே இங்கிருந்து அப்புறப்படுத்தும் விதமாக, அதாவது தூய்மை பணியாளர்களை அராஜக போக்கில கைது நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இந்த தூய்மை பணியாளர்கள் தரப்பிலிருந்து குற்றம் என்பதை காட்டியிருக்கிறார்கள். அப்பொழுது காவல்துறையினரை பொறுத்தவரைக்குமே இங்கிருந்து அவர்களை கைது செய்து தனியார் மண்டபங்களை அடைப்பதற்கான பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை இந்த பகுதியில அதிக அளவுல சிந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பரபரப்பான ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் காவல்துறை ஒரு கேள்விகளில் வைத்திருக்காங்க. போராட்டம் கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். நீங்கள் எதிர்த்து எங்களை மீது இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறீர்கள், அதே நேரத்தில் எங்களோட கைது செய்கிறீர்கள், அதாவது எங்களை ஜனநாயக முறையில போராடுவதற்கான அனுமதி கூட நீங்க கொடுக்க மாட்டீர்கள் என்பதெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை காவல்துறை மீது அடிக்கடி கணக்குகளை வைத்து நீங்கள் தமிழக அரசுடைய கைகூலியா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பி தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தலையிட்டால் இன்னும் பெரிய அளவுல இந்த போராட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நாங்கள் அரசுக்கு எதிராக தான் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். அதே போல தனி மாநிலத்துக்கு எதிராக தான் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிற சூழல்ல தற்போது நீங்கள் எங்களை பின்பற்றுவது சரியாக இருக்காது. அதே நேரத்துல நாங்கள் உங்களுக்கும் எதிராக போராட வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் தரப்பிலிருந்து குற்றம் சாட்டி வைத்து இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் காவல்துறையினரிடையே அந்த தள்ளங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு வாகனங்கள்ல ஏற்றி அவர்களை தனியார் மண்டபத்திற்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் இருக்கக்கூடிய மேலும் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வருகிறார்கள். தூய்மை பணியாளர்கள் ஒருவரையும் கைது செய்யும் நோக்கில அவர்களை குண்டாங்கட்டாக இழுத்து இந்த படிக்கட்டுல தள்ளி விடுற மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கிறது. கீழே விழுந்தால் மண்டை உடைஞ்சி பெரும் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கிறது. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஒரு சில பேர் இந்த மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி செல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக ஒளிப்பதிவு சென்று நம்மளுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய சூழல்ல காவல்துறையினர் அவர்களை இழுத்துதான் சொல்கிறார்கள்.
அதாவது நியாயமாக அவர்களை அழைத்து செல்லாமல் இழுத்து செல்கிறார்கள் என்று முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நினைவெடுப்பு ஏறதாலே அதிகப்படியான அந்த துப்புரவு பணியாளர்களை கைது செய்து வாகனங்கள்ல ஏற்றி வரக்கூடிய அந்த காட்சியை உங்களால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு துப்புரவு பணியாளர்களுமே கண்ணீர் மல்க அந்த பேட்டியை அளித்து வருகிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் போயிட்டு எங்களுடைய வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள். அதே நேரத்துல நாங்கள் நடுத்தருவில் வீட்டு வாடகை கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி அடிக்கடிக்கான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. துப்புரவு பணியாளர்களை பொறுத்தவரைக்குமே முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம், குறிப்பாக கொரோனா காலகட்டங்கள்ல இவர்களுடைய பணிகள் எல்லாம் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு சுகாதாரக்கேடை சந்தித்திருக்கக்கூடிய சூழலாம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் அந்த உயிரையெல்லாம் பணம் வைத்து அவங்க அந்த கொரோனா காலத்துல பணியாற்றினார்கள். அப்படி உயிரை பணம் வைத்து பணியாற்றிய இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சிறந்த பரிசாக அளிக்கும் விதமாக இன்று காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு நடு வீதியில் தோண்டக்கூடிய அளவிற்கு காவல்துறையினால் கைது செய்யப்படக்கூடிய அளவிற்கு காவல்துறையினால் அடக்குமுறையில ஈடுபட அளவிற்கு இந்த அரசு செய்திருப்பதாக இந்த பகுதியில் இருக்கிற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நாங்கள்